வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 43. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அடிக்கடி வைத்தியம் செய்யாதீர்கள். இந்த அடிக்கடி உடலுக்கு வைத்தியம் செய்கிறதே நம்ம உடலுக்கு எதிராக நம்ம பண்ணக்கூடிய ஒருவித தொந்தரவு. இது என்னென்னா, உடல் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்ததாக இருக்குது. நம்ம உடல் சார்ந்ததாக இருந்தால் அது அப்நார்மல் பெயின், கண்டினியூஸாக இருக்கிறது, ரொம்ப நாளைக்கு இருக்கிறது, ப்ரொலாங்டு குரோனிக் லாங் பெயின் ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்கு நார்மல் ரொட்டீன் லைஃப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். தூங்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு உண்மையான பிரச்சனை. ஒரு உடல் அப்படின்னா அதுக்கு எப்போவுமே ஏதாவது சின்ன சின்ன பெயின்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உடலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் தெரியும். உடலை கான்சன்ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்துக்கும் எப்போவுமே வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஸோ நீங்கள் உடலின் அமைப்பே பார்த்திங்கன்னா ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம், ஒரு அழகான அற்புதமான ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம் தான் மனித உடல். அந்த சிஸ்டத்துக்கு தன்னை தானே சரி செய்யக்கூடிய ஒரு மிராக்கிள் கிஃப்ட் இருக்குங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது, உங்களுக்கு என்னென்ன வேலையோ அதை சரியாக செய்து கொண்டே இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனையோ அதே பார்த்துக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ பிரச்சனை இருந்தால் அப்போ தான் அது தொந்தரவு ரொம்ப நாளைக்கு பண்ணால் தான் அது பிரச்சனை. ஆனால் கண் வலிக்குது, காது வலிக்குது, இதில் மற்ற விதமான ஜலதோஷ ப்ராப்ளம், தலைவலி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பயாலாஜிக்கலாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வைத்தியம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீங்கள் வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது, வேறு எதுலேயும் நீங்கள் சாதிக்க முடியாது. லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா சாதிக்கணுன்னா உடலை விட்டு நீங்கள் ஒரு விஷயங்களில் மனசை கொண்டு செல்லணும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் முதலையே சொன்ன மாதிரி இது ஒரு பயாலாஜிக்கல் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்குரிய